இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் டிவிஷன் பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் டிவிஷன் கொஞ்சம் ட்ரிக்கி. இந்த எக்ஸாம்பிள் 5 பார்ப்போம். A 3/4 டிவைடட் பை 1/2. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சுன்னா இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட். அதை நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்தி we can do. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 3/4 இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால அதை நான் மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கினேன். அது மாத்துறப்ப we have to perform another rule. அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்திக்கலாம். 2/1. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை அண்ட் தென் மல்டிப்ளை. இதான் நம்மளோட ரூல். 2 அண்ட் தென் 4 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஸோ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு போட்டுக்கலாம். 3 டைம்ஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் 1. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3/2. இது வரைக்கும் வச்சிருந்தாலுமே நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். பட் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனால அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். 2 3ல எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும்? ஒன்லி 1 டைம் தானே இருக்கும். 2 1s are 2, ரிமைண்டர் 1. ஸோ 1/2. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான சம்ஸ். அடுத்தடுத்து ஏகப்பட்ட சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. தினமும் நம்ம IGCSE கிரேட் 10 சம்ஸை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம்.